உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கச் செய்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 21 எடுக்கப்பட்டது. இதில் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தாவீது அரசன் தனது வெற்றிக்காக அவர்களுடைய மக்கள் அனைவரும் ஜெபிப்பதையும், தாவீது அரசர் தன் கொம்பினை ஊதி ஆனந்தத்தோடு புகழோடு அவர் வெற்றி சின்னத்தை எழுப்புவதையும், அது மட்டுமில்லாமல் தாவீது அரசரை போல வேறு எந்த அரசரும் இருக்க முடியாது என்று காண நேரிடும். பிரியமானவர்களே, இதில் ஆழமாக பார்த்தோம் என்றால் தாவீதின் வழிமரபிலான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசு என்றுமே அழியாது என்றும் ஆண்டவருக்காக புகழை ஏந்தி ஏற்றி பாடுவதுதான் உண்மையான புகழ்ச்சியும் உண்மையான மாட்சியும், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான் உண்மையான ஜெபம் என்று 3 கருத்தினை அழகாக
ஆணித்தரமாக நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். முதல் கருத்தினை நான் கூறுகிறேன். நம்மளுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கிறது? நாம் வாழ்க்கையை சுருக்கி கொண்டு ஆண்டவரே எனக்கு இது தாரும் அது தாரும் என்று ஆண்டவரை ஒரு பேங்க் டெபாசிட்டில் பணம் செலுத்திவிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் நபரை போல நாமும் நம் வாழ்க்கையில் ஜெபத்தை செலுத்திவிட்டு ஆண்டவரே எனக்கு இது தாரும் அது தாரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, உண்மையான ஜெபம் என்பது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. ஆண்டவர் நம்மிடம் இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையும் அந்த ஜெபத்தில் வெளிப்படணும். பிரியமானவர்களே, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான மருந்தினை கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் உடல்நலம் பெறுவார். அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியும். அதே போல நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஏற்று ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபமானது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அதேதான் இன்றைய முதல் பகுதியானது தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. அன்று தாவீது அரசர் அந்த போரினை ஜெபித்து வெற்றி பெற்றார். யாரால்? மக்களால். மக்கள் அனைவரும் தாவீது அரசன் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காமல் ஆண்டவரே உமது வல்லமையால் இவர் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபத்தை எழுப்பினார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? இரண்டாவது பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திற்கெல்லாம் சிறந்த அரசர் தாவீது அரசர் என்று நாம் பார்க்க நேரிடும். ஆனால் உலகத்துக்கெல்லாம் சிறந்த அரசர், மேலான அரசர் ஒரே ஒருத்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம். அவர் யாவையும் நமக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அந்த அரசை நாம் மறந்துவிட்டு நாம் பணத்தையும் புகழையும் நம்மளுடைய பட்டத்தையும் பதவியும் ஒரு தெய்வமாக வழிபட்டு நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நொடி என்னவாகுமோ என்ற பயம் நமக்கிடம் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய அரசர், உண்மையான அரசர், என் உயிர் மூச்சு உள்ளம் வரை அவரைதான் நான் சுவாசிப்பேன், அவரைதான் நேசிப்பேன், அவருடைய வாசமும் சுவாசமும் என்னுடைய உயிர் மூச்சாக உள்ளது என்ற நம்பிக்கையும் என்ற பயமும் நம்மிடம் இருந்தால் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் நாம் விலக மாட்டோம். பிரியமானவர்களை, மூன்றாவது பகுதியாக பார்த்தோம் என்றால், தாவீது அரசர் கொம்பினை ஊதி மக்களை திரட்டு கொண்டு தம்பளம் தட்டி புகழ்ச்சி பாடலை ஏந்தினார்கள். அது பார்க்கும் பொழுது தாவீது அரசரை புகழ்ந்து பாடுவது போல இருக்கும். ஆனால் தாவீது அரசரின் மேலான புகழ்ச்சியும் மேலான மாட்சியும் ஆண்டவருக்கு தான் என்று அந்த பாடலின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் பல்வேறு நிலையில் இருந்தாலும், பல்வேறு பட்டங்களில் கொடுத்தாலும், நாம் முதன்மையாக தேடுவது நான் செய்வது, இது என்னால் செய்யப்பட்டது, இது என்னால் செய்து முடிக்கப்பட்டது என்று தன்னையே முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரால் தான் இது செய்து முடிக்கப்பட்டது என்று நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களை, நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஒரு விசையாக நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களை, நம்மையே முழுமையாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நம்மையே அர்ப்பணித்து தியானித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு எனக்காக வாழ்கிறேனா, மாறாக உமக்காக வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே, நீர்தாமே எம் உயிர் மூச்சு, நீர்தாமே எம் சொத்து. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேயர்களை அனைவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உமது மகிமைக்காக,
உமது மாட்சிமைக்காக மட்டுமே. ஆண்டவரே, நீர் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு உமது ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.